ஹலோ மிஸ்டர், என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு எது இங்கே இருக்கிற பொண்ணுங்களையா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. போய் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்ததை நான் பார்த்தேன். இல்லைங்க, உங்கள் பின்னாடி இருக்கிற செடியை தாங்க ஃபோட்டோ எடுத்தேன். அப்படியா? எங்கே கொடுங்க பார்ப்போம். அது ஃபோக்கஸ் மிஸ் ஆகி விழுந்துருச்சுங்க. நல்லாவே சமாளிக்கிறீங்க. பரவாயில்ல, ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கு. இது என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதாச்சே. இது எப்படி உங்கள் கேமரால? அவனை உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நான் இந்த பார்க்குக்கு அடிக்கடி ஃபோட்டோ எடுக்க வரும். அப்போ தான் அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்தேன். எல்லா லைஃப்லேயும் இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுன்றதுனால ஃபோட்டோ எடுத்தனே தவிர மற்றபடி நீங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இப்போது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. நாங்கள் இப்போ பிரிஞ்சிட்டோம். தெரியும். எப்படி? என்கிட்ட இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஒரு ஆல்பமே இருக்குது, பார்க்குறீங்களா? கொலுசு வாங்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாது, நீ தான் போட்டு விடணும். இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. உனக்கு தான் சாரீ கட்ட வரல, அப்புறம் ஏன்டி நானும் கட்டுற பேர்லையும் லேட் பண்ணிட்டே இருக்க? அவ்வளோ அவசரம்னா நீயே வந்து கட்டி விட வேண்டியது தானே. உனக்காக கட்டின பாரு, என்ன சொல்லணும். நமக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்ல? அதுவும் என்ன மாதிரி பொண்ணாக இருந்தால் செம்மையாக இருக்கும்ல? ஏன் என்ன மாதிரி பையனாக இருக்கக்கூடாதா? ஏன் பொண்ணாக இருக்கக்கூடாதா? பையன். பொண்ணு தான். பையன் தான். பொண்ணு தான். பையன். அதெல்லாம் இல்லை, பொண்ணு தான். பையன். பொண்ணு தாண்டி. அந்த ஓல்டு கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நம்மளும் ரொம்ப வருஷம் வாழணும்டி. நீ பிடிக்கிற சிகரெட்டில் எனக்கு முன்னாடி போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். முதல்ல அதை விட்டு தொலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதெல்லாம் ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லுவேன், இப்போ மட்டும் என்னாக்குற? ஆமாம், பின்னாடி நான் உன்னை லவ் பண்ணி தொலைப்பேன்னு கனவா கண்ட? ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேற, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேற. என்ன தாண்டி உன் பிரச்சனை? இன்னைக்கு எங்கள் அம்மாவோட நினைவு நாள். அதுக்கு இப்படி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா சரியாயிருமா? நான் இல்லை உனக்கு? நீ மட்டும் என்ன பண்ணுவ? நான் மட்டும் இடத்துல இருந்தேன்னா ஓடி வந்து மடியில் படுத்துக்குவேன். எப்போ பாரு வேலை வேலை வேலை. உனக்கு என்னை விட வேலை தானே முக்கியம். உங்கள் அப்பா வேலை இல்லாதவங்க பொண்ணு தரேன்னு சொல்லு, வேலையை விட்டுடுறேன். சும்மா பிடிச்சி பண்ணுற மாதிரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எங்கள் லவ் ஸ்டோரியை ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. தட்ஸ் அ மேஜிக்கல் பவர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவ்வளோதானா எங்கள் லவ்? இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுத்திருந்தேன், பட் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்? ஏன்னா அதில் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சு. லைஃபும் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான், சிலது நல்லா வரும், சிலது நல்லா வராது. நல்லா கதை வச்சுட்டு நல்லா அதை தூக்கி போட்ட வேண்டியதானே. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்போ அவனை மிஸ் பண்ணுறேன், பட் ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். ஒரு லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர் ஒன்று சொல்லியிருக்கார், தேர் இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ சான்ஸ் டு டேக் அன் another ஷாட்,
எனக்காக இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? இனிமேல் நான் விட்டு போக மாட்டேல? காதலில் வர சின்ன சின்ன சண்டைகளுக்காக அந்த காதலே வேணான்னு தூக்கி போட்டோம். அதில் இருந்த சந்தோஷமான விஷயங்களை மறந்துடுறோம். தூக்கி போட வேண்டியது சண்டையை தானே தவிர காதல் இல்லை.